அதிமுகவுக்கு தொடர்ந்து பெருகும் ஆதரவு. சேலத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் திமுக, பாமக, அமமுக கட்சிகளைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். சேலம் பெரிய சோரகை பகுதியில் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. சேலம் மக்களவை தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் விக்னேஷுக்கு ஆதரவாக இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். சேலம் பெரிய சோரகை பகுதியில் கழக பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு அளித்த பொதுமக்கள். கழக பொதுச் செயலாளருக்கு ஆரத்தி எடுத்தும் பூங்கொத்து கொடுத்தும் பெண்கள் வரவேற்பு. சூடுபிடிக்கும் நாடாளுமன்ற தேர்தல் களம். அதிமுக வேட்பாளர்கள் நாளை வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், இரட்டை இலைக்கு வாக்களிப்போம் என வாக்காளர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வேண்டுகோள். நம்பத்தகுந்த வாக்குறுதிகளுடன் மக்களை சந்திக்க வருவதாகவும் பேச்சு. தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கு. பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசும் விடியா திமுகவுக்கு முடிவு கட்ட தயாராகும் விழுப்புரம் மாவட்ட மக்கள். இளையோர் முதல் முதியோர் வரை ஆர்வமுடன் வீடுகள் முன்பு இரட்டை இலை சின்னத்தை வரைந்து ஆதரவு தெரிவிப்பார். கண்ணுமணி, சின்னமணி, முத்துமணி, தங்கமணி போடு போடு இரட்டை இலை கோலம். வெள்ளிமணி ஓசை என வெற்றிமணி ஓசை வரும் போடு போடு இரட்டை. யார் வந்தான்னா வரலாம், ரெட்டையில தான் ஜெயிக்கும், ரெட்டையில தான் ஜெயிக்கும், ரெட்டையில தான் ஜெயிக்கும். ரெட்டையால யாரு வந்தா என்ன வரப்பட்டா என்ன, ரெட்டையால தான் ஜெயிக்கும். தமிழகம் முழுவதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து வட்டாட்சியர் அலுவலகங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைப்பு. சட்டமன்ற தொகுதி வாரியாக வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பி வைத்த தேர்தல் அதிகாரிகள். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழகம் முழுவதும் வாகன சோதனையில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிரம். உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்படும் பணம், நகை, பரிசு பொருட்கள் பறிமுதல். பல்லடம் அருகே சட்டவிரோதமாக அதிகாலை முதலே படுஜோராக நடைபெற்று வரும் மது விற்பனை. விடிய அரசின் மதுவிலக்கு போலீசார் கண்டுகொள்வதில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. மதுரையில் இருந்து சிவகங்கை சென்ற அரசு பேருந்தில் இருந்து வெளியேறிய புகையால் மக்கள் அலறியடித்து ஓட்டம். விடியா திமுக அரசு புதிய பேருந்துகளை வாங்காமல் பழைய பேருந்துகளை இயக்குவதால் நேர்ந்த அவலம். எண்ணூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த நீலகேசி அம்மன் கோவிலில் தூக்க நேர்ச்சை திருவிழா. அம்மன் அருளும் ஆரோக்கியமும் வேண்டி குழந்தைகளுக்கு தூக்க நேர்ச்சை. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற குருத்தோலை ஞாயிறு வழிபாடு. ஓசன்னா கீர்த்தனைகளை பாடியவாறு பேரணியாக சென்றனர். சிறையில் இருந்தபடி முதல் உத்தரவை பிறப்பித்தார் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால். மக்களின் குடிநீர், கழிவுநீர் பிரச்சினைகளை தீர்க்க ஆணை.